இங்கே பாருங்க, நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம தீபாவளிக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸு வாங்கினோம் அப்படின்றதும் சொல்ல போகிறேன், அதனுடைய விலையும் சொல்ல போகிறேன். சீக்கிரமாக வந்து இந்த வீடியோ வந்து 3 நிமிஷத்தில் நம்ம முடிக்கணும். அதனால் வந்து என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத கிடுகிடுன்னு காமிச்சிடுறேன், நீங்களும் பாருங்கள் சரிங்களா? ஓகேவா? முதல்ல என்னுடைய பெரிய பையனுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்றத காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பெரிய பையனுக்கு ஒரு சட்டையும் ஒரு ஃபேண்ட் எடுத்திருக்கேன். அந்த ஃபேண்ட்டு வந்து 550 ரூபாய், சட்டை வந்து 550 ரூபாய். நல்லா இருக்காம பாருங்க. அப்புறம் வந்து சின்ன பையனுக்கு இது பெரிய பையனுக்கு வந்து வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். என்ன ட்ரெஸ்ன்னு பாருங்க, டிஷர்ட் எடுத்திருக்கேன். டிஷர்ட் இந்த இதே போல் வந்து ரெண்டு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து 250 ரூபாய் சொல்லி வந்து 200 ரூபாய் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் வந்து மூணாவது வந்து அவனுக்கு வந்து வீட்டுக்கு போட்டு கால் சட்டை இல்லை, அதனால் வந்து கால் சட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து 100 ரூபாய் கால் சட்டை, 100 ரூபாய் 2 கால் சட்டை எடுத்து வந்திருக்கேன். இது வந்து சண்டே மார்க்கெட்டில் எடுத்தது. இது வந்து முடிஞ்சு போச்சா? இப்போ சின்ன பையனுக்கு வரலாம். சின்ன பையனுக்கு என்னன்னா, அவன் வந்து இந்த வருஷம் வந்து ட்ரெஸ்ஸு வேணாம் சொல்லிட்டான். அப்புறம் வந்து இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸு வேணுன்றான். நாளைக்கு போய் தான் அவனுக்கு எடுத்துன்னு போகிறேன். அவன் வந்து வீட்டுக்கு போடுறதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து வந்தான் அவனுக்கு, சின்ன பையனுக்கு. இது வந்து 200 ரூபாய் அவனுக்கு. ஒன்று 200 ரூபாய் சொன்னாங்க, அதனால் நாங்கள் 3 வாங்கிக்கிட்டோம். 3 வாங்கி 500 ரூபாய் கொடுத்தோம், வாங்கிட்டாங்க. 3 ட்ரெஸ் வந்து சின்ன பையனுக்கு இதே போல். அப்புறம் வந்து சின்ன பையனுக்கு இன்னொன்று ரெயின் கோட் வாங்கியிருக்குங்க. ரெயின் கோட் இங்கே பாருங்கள், இது வந்து 250 ரூபாய் சொல்லி 200 ரூபாய் கொடுத்துருக்குறோம். மேலே போடுற மாதிரி ஃபேண்ட்டோடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஃபேண்ட்டு வந்து அந்த செட்டு வேணாம்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி மேலே மட்டும் போடுறது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்துருக்குறோம். சின்ன பையனுக்கு முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் வந்து தலைக்காணி உரை. இங்கே பாருங்கள், தலைக்காணி உரை. வீட்டில் வந்து தலைக்காணி உரை இல்லை, அதனால் வந்து ஒரு 4 தலைக்காணி உரை வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன். ஒன்று ஒரு டிசைன். இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், இருந்தாலும் வேறு வழி இல்லை. தலைக்காணி வந்து அழுக்காகுது, அதனால் வந்து இதை வாங்கிட்டு வந்துருக்கேன். பார்த்தீங்களா? மைக்கே ஆன் பண்ணாதே இவ்வளோ நேரம் பேசியிருந்துருக்குனே, எவ்வளோ கொடுமையான விஷயம்.